லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பது வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் மேல இருக்கிற பற்றால தான் திராவிடம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிருக்கு. அது காலத்தின் கட்டாயம். திராவிடமும் தமிழுக்கு வேண்டிய வேலையை செய்கிறது என்று நம்பினார் ஒரு காலத்துல. 2009 வரைக்கும் அப்படித்தான். முள்ளிவாய்க்கால் போர் நடக்கிற பொழுது ஐயா கருணாநிதி அவர்களை அணுகி எப்படியாவது இதை நிறுத்தி விடுவதற்கான முயற்சிகளை பண்றாரு. சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கல. அல்ல சரியான முறையில் நாடகம் ஆடுறாரு ஐயா கருணாநிதி அவர்கள் என்று அவருக்கு ஆழமா பதிந்து. அதுவரை அவரோட விரல் பிடித்து நடக்க வேண்டும் என்று நினைத்த மகன் தான் அவர் பின்னாடியே போயிடணும், அவர்கள் தான் தமிழினத்திற்கு பாடுபடுகிறார்கள் என்று 100 விழுக்காடு நம்பணும். ஆனால் லட்சக்கணக்கான பேர் கொன்று குவித்த பிறகும் தன் மகளுக்கு ஒரு ஒரு எம்பி சீட்டுக்கும் ஒரு மினிஸ்டர் பொசிஷன் வாங்கறதுக்கு இங்கேருந்து முயற்சி மெனக்கட்டு பண்ணி டெல்லிக்கு போய் அவர் கேட்டது போல ஒரு முறையும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை போரை நிறுத்துவதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை என்கிற எண்ணம் அது ஆழமான வடுவாக மனதில் பதிந்த பிறகு, ஒரு நாள் நாடக உண்ணாவிரதம் இருந்து திரும்பிய பிறகு, ஒரு தெருவில் மங்கள சத்தமும் ஒரு தெருவில் ஒப்பாரி ஓலமும் கேட்பது இயல்புதான் என்று சொன்ன பிறகு, எல்லா நேரங்களிலும் காங்கிரஸோடு கைகோர்த்து நின்ற பிறகு, இன அழிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்காத பொழுது ஒன்று புரிந்தது, திராவிடம் என்கிறது போர்வை போர்த்திய ஆரியம். அது சம்பிரதாயமா சில தமிழர் நலன்களை செய்யும். தமிழர் நலன்கள் செய்யாம அந்த விஷயத்தை போடும். சம்பிரதாயமா சில தமிழர் நலன்கள் சார்ந்த செயல்களை செய்யும். ஆனா முற்ற முழுதா தமிழர் நலனுக்கு அது வேலை செய்யாது. அது ஒரு நாடகமாக இருக்கிறது. ஆரியத்தின் மாறுபட்ட வடிவம் தான் திராவிடம் என்கிற புரிதல் அவருக்கு ஏற்படுது. இனி இந்த மண்ணில் யாரை நம்பியும் பயனில்லை. அப்போ அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ எவரும் இந்த இந்திய வெளியில யாருமே குரல் கொடுக்கல. குறைந்தபட்சம் அன்றைக்கு காங்கிரஸ் இருந்த பொழுது பாஜக எதிர்கட்சி அரசியலுக்காக தமிழ் அழைப்பை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர்களும் பாராமுகமா இருந்துட்டாங்க. ஏன் இங்க திராவிட பூமியில என்று சொல்லக்கூடிய இடத்துல, இந்த கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் இருந்து கூட தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், அவர் நமது இன சகோதரர்கள் என்ற குரல் வரவே இல்லை. அப்ப தமிழர்களை காப்பாற்றிக் கொள்ள முழுக்க தமிழர் நலம் சார்ந்த ஒரு கட்சி தேவை என்கிற முடிவுக்கு அண்ணன். அப்போ அது முதல்ல அது கட்சியா கூட வரல, ஒரு இயக்கமா வரல. ஒரு இயக்கமா முன்னெடுத்துட்டு வரும்போது அப்ப முதல் கங்கணம் என்ன கட்டிக்கிறாங்கன்னா, இன அழிப்பை செய்த காங்கிரஸையும் திமுகவையும் ஒழித்து கட்டுவது. அதற்கான அரசியல் திட்டம் என்னன்னு போடும்போது 2011 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து, குறிப்பா எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் நிற்குதோ அங்கெல்லாம் காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம். ஏன்னா ரொம்ப குறைந்த திமுகவை எதிர்த்தும் செய்யலாம். நேரடியா பண்ண வேண்டிய வேலை காங்கிரஸை எதிர்த்து பரப்புரை செய்யணும்னு, காங்கிரஸை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி அன்றைக்கு தேதியில அண்ணன் சீமான் அவர்கள் பரப்புரை செய்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் தோற்று. அப்பொழுதுதான் அதிமுகவுக்கு வேலை செய்தது. அப்ப அதிமுகவுக்காக அது வேலை செய்யல, திமுகவை எதிர்த்து காங்கிரஸை எதிர்த்து அந்த வேலை செய்யப்பட்டது. அப்ப அதை நோக்கி நகர்ந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர, நாம இயக்கமா இருக்க தேவையில்லை, நம்ம ஒரு அரசியல் கட்சியா முக வேண்டிய காலம் முடிவு பண்ணும்போது 16 ஒரு முடிவு எடுத்து எல்லா தொகுதிகளும் போட்டிடுறாங்க. அப்புறம் தான் 1.5 விழுக்காடு, 4 விழுக்காடு, 7.25 விழுக்காடு, இன்னைக்கு 8.25 விழுக்காடு சேர்ந்துருக்கோம். அப்ப அப்படிதான் அந்த பயணம் வந்தது. அது காலம் உணர்த்திய உண்மை. யாருமே உண்மையா அழல, நடிப்பாதான் எழுதுனாங்க. ஒப்பாரிக்கு காசு வாங்கிட்டு போறவங்க அந்த அழுது முடிச்சுட்டு வெளியே சிரிச்சு பேசுறது போல தானே நாடகமா நீங்க போய் ஒரு உண்ணாவிரதத்தை இருந்துட்டு வந்துட்டீங்கன்னா கலைஞர் மேல ஒரு பெரிய கோபமும், காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் நீங்க விடுதலை புலிகள் மீது பிரபாகரனை கொன்றது ஒரு போர் என்று வைத்துக் கொண்டாலும் பாலச்சந்திரன் போன்ற பிஞ்சுகளை கொல்ல எந்த தேவையில்லை. அப்ப எந்த அளவுக்கு வன்மம் அங்க ஊடுருவி இருக்குது, அந்த குடும்பத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான அரசியல் நிலைப்பாட்டை போரையும் தாண்டி நீங்க கொண்டிருக்கீங்கன்னா, ஒரு பச்சை குழந்தை கொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு சின்ன பையனை, உலகத்தின் எந்த நெளிவு சொல்லுன்னு அறியாத ஒரு குழந்தைய அந்த சாவதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு பிஸ்கட் தொண்டை வச்சு கடிச்சிட்டு இருக்கிற எந்த கள்ளமும் இல்லாத அந்த அந்த பிள்ளையை கொல்லுகிற அளவுக்கு இங்க இருந்து ஆணைகளை பிறப்பிக்க முடியும். அப்போ அதை கேள்வி கேட்க வேண்டிய அது போன்ற ஒரு மனோபாவத்தை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை குறைந்தபட்சம் தமிழ் நிலத்துல. மற்ற இடங்கள்ல அது முடியுமா முடியாதா, அரசியலா அவங்க பார்வை என்ன வருகிறது, அவங்களோட வழி இல்லை. இது கர்நாடகாவோட வழியோ, ஆந்திராவோட வழியோ, கேரளாவோட வழியோ, உத்தரப்பிரதேசத்தோட வழியோ, மத்திய பிரதேசத்தோட வழியா இல்லை.
அது தமிழர்கள் வழியா தான் இருந்தது. ஒரு பெங்காலிக்கு இப்படி நடந்துட முடியுமா? அந்த கேள்வி வருதுல்ல. நான் பார்த்தேன், நமக்கு வந்து பாகிஸ்தான் எதிரி நாடு. பாகிஸ்தான் சரப்ஜித் சிங்னு நினைக்கிறேன், ஒரு தூக்கு தண்டனை கைதி சரப்ஜித் சிங், அவரை வந்து தூக்குல போட போறாங்க. அப்போ வந்து பெரிய போராட்டம் எழுது பஞ்சாப்ல. போராட்டத்தை முன்னிட்டு அரசு பேசி அந்த தூக்கு தண்டனை கைதி மீட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு பஞ்சாபிக்கு ஒரு பஞ்சாபி குரல் கொடுத்து அதை அரசு செவிமடுத்து அதை கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்க. எதிரி நாடு என்று சொல்லுகிற பாகிஸ்தான்ல சட்டப்படியா நீதிமன்றத்தால தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதியை மீட்டு கொண்டாட முடியுது. ஆனா தமிழ் நிலத்துல தமிழர்கள் இங்க கதறி கொண்டிருக்கிறாங்க. லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரே நாளில் முள்ளிவாய்க்கால் போல 50,000த்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட போது தமிழ் நிலத்திலிருந்து அரசியல் ரீதியா எழுந்த குரல் என்ன? எத்தனை குரல்? அந்த குரல் அப்போ கூட்டணியில் இருக்காங்க. நான் கூட்டணியை விட்டு விலகிட்டேன்னா ஆட்சி கலைஞ்சு போயிடும். ஒருவேளை கருணாநிதி அதை செய்திருப்பாரு. ஆனால் அவங்க சொல்றாங்க அப்படின்னா கூட போர் நின்று இருக்காது. போர் நிக்காமலே போட்டோம். குறைந்தபட்சம் உங்களுடைய யோகியத்தனம் தெரிஞ்சிருக்கும்ல, உங்களுடைய ஜென்யூனிட்டி தெரிஞ்சிருக்கும்ல, அதனால உங்க அரசு கலைக்கப்படட்டும்ன்ற. ஒருவேளை அதனால வந்து அந்த அரசு கலைக்கப்பட்டு இருந்தால் என்ன எண்ணம் வந்திருக்கும்? தமிழ் இனத்திற்காக அரசையே துறந்தார் இந்த மனிதர். தமிழ் நிலம் கூட நிற்க வேண்டிய கடமை ஏற்பட்டிருக்கிறதுன்னு அந்த புரிதல் வருமா இல்லையா? நாங்க வெளியே போனா மட்டும் நாங்க அது போர் நடந்துதான் இருக்க போகுதுன்றது ஒரு காரணமா சொல்லிட்டு நீங்க அதை தட்டி கழிச்சிங்கன்னு நாங்க பார்க்கணும். சரி, நீங்க வெளியே வந்திருந்தா கூட, அரசை விட்டே வெளியே வந்திருந்தா கூட போர் நின்றுதான் இருக்க போகுதுன்னா உண்ணாவிரதம் எதுக்கு இருந்தீங்க? வெளியே வந்தாலே உங்களுக்கு போர் நிற்காது, உண்ணாவிரதம் இருந்தா போர் நிற்கும். அப்போ அது எவ்வளவு பெரிய நாடகம். அப்ப அது ஒரு பெரிய வலியையும் வேதனையும் அண்ணனுக்கு உண்டாக்கி, அது ரொம்ப நெருக்கமா அவரை சந்திச்சு போராடி எப்படியாவது ஒரு தகவலை சொல்லி இதை நிறுத்துவதற்கான குறைந்தபட்சம் அந்த போர்ல பல உயிர்களையாவது காப்பாற்ற முடியாதான்ற முயற்சியை கடுமையா பண்ண போது கூட திமுக அரசு செய்யமெடுக்கவே இல்லை. அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு புரிதல் ஏற்படுது. எப்படி புத்தருக்கு வந்து போதி மரத்துக்கு திடீர்னு ஒரு ஞானம் வந்தது போல, கடுமையான சூழ்நிலையில ஒரு ஞானம் வந்தது போல, ஓஹோ திமுக வந்து தமிழருக்கான கட்சி இல்லை என்கிற ஞானம் எப்படி பொழுது 50,000 பேர் 1,00,000 பேர் முள்ளிவாய்க்கால் போல செத்த பிறகு 2009 வந்தது. அதுலதான் திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து விழிச்ச மாதிரி அப்படி விழித்து எழுந்து கொண்டு கட்சியை நமக்கு வேணும், இந்த எந்த நமக்கு உதவாதுன்றது அவருக்கு புரிந்துவிட்டது. அதை நோக்கிதான் நகருது. இல்லைன்னா இது என்னங்க காலம் வரலாறு நெருக்கடி. முள்ளிவாய்க்கால் போர் இன்னமும் கூட இலங்கையில இதே ஒரு போர் தொடர்ந்து நடந்துட்டு ஐயா மேதகு தேசிய தலைவர் உயிரோட இருந்துட்டு இருந்தாருன்னா எந்த சூழ்நிலை கூட எங்களுக்கு ஏற்படாமல் போயிருக்கலாம். அப்ப அது காலம் தோற்றுவித்த கட்சி, காலம் பிரசவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்திய நிலப்பரப்புலேயே நாம் தமிழர் கட்சியை போல ஒரு கட்சி இல்லை. நான் சொல்றேன், நான் அந்த கட்சிக்காரன் பெருமைக்கு நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்ற தரவுகளை நீங்க திமுக இதுல இருந்து வந்தது. திக ஒரு பெரிய சமூக அமைப்பா இருந்தது. திகாவை பிளந்து கொண்டு திமுக வந்தது. திமுக ஒரு பெரிய கட்சியா வளர்ந்த போது திமுகவை பிளந்து கொண்டு அதிமுக வந்தது. இருந்த கட்சியில ஏற்கனவே தொண்டர்கள் வைத்திருந்த கட்சியில பிளந்து கொண்டு வந்தது. மறுபடியும் ஐயா வைகோ வந்த போது அதிருப்தினால திமுக மறுபடியும் செங்குத்து பிளவை ஏற்படுத்தி கொண்டு மதிமுக வந்தது. ஒரு பெரிய 20-25 ஆண்டு காலம் நடிகராக இருந்தவர் ரசிகர்களை வைத்துக் கொண்டு ரசிகர் மன்றங்களை வைத்து பல மக்கள் நல காரியங்களை செய்து வந்த விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் பலத்தோட தேமுதிக ஒரு கட்சிக்கான ஒரு அமைப்பு, ஒரு சாதி அமைப்பு, வன்னியர் சங்கமா இருந்த ஒரு கட்சி அந்த சாதி அமைப்போட சேர்ந்து பாமக என்கிற கட்சியா சாதிய பின்புலத்தோட வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ஆதி தமிழர் அவர் நலன் பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பா இருந்து அதுவே ஒரு கட்சியா மாதிரி அந்த சமூகம் சார்ந்த அந்த சாதிய மக்கள் சார்ந்த அதன் நலன்களை பேசுகிற கட்சியாக வந்தது. இஸ்லாமியர்களை மட்டுமே நம்பி முஸ்லீம் லீக் என்ற கட்சி வந்தது. இது எல்லா கட்சிகளும் எதை நம்பி வந்தது? ஒன்று இருக்கிற கட்சியை உடைத்து கொண்டு புதுதா வந்தது, இல்ல ஒரு சாதிய பின்புலம் வந்தது, இல்ல ஒரு சினிமா விளம்பரம், சினிமாவோட புகழ், அந்த புகழ் அடிப்படையில் ஒரு கட்சியா உருவாச்சு. இப்படி எத்தனையோ கட்சிகள் இங்க வந்துகிட்டே இருந்தது. வந்து சில கட்சிகள் உதிர்ந்து போனது. ஐயா சிவாஜி ஆரம்பிச்ச கட்சி, ஐயா டி ராஜேந்தர் ஆரம்பிச்ச கட்சி, ஐயா பாக்யராஜ் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் வந்து வீழ்ந்து போனது. கார்த்திகா ஆரம்பிச்ச கட்சி இதெல்லாம் வந்து வீழ்ந்து போனது. இது இல்லாமல் ஒரு கட்சி எந்த வித காரணமும் இல்லாம, ரசிகர் பின்புலம் இல்லாம, சாதிய பின்புலம் இல்லாம, வேறொரு கட்சியிலிருந்து உடைத்து கொண்டு வராமல், ஒரு பெரிய கட்சி போட்ட குட்டியாக ஒரு கட்சி உருவாகாமல் தானாகவே சுயம்பா முளைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இதுக்கு இணையா ஆம் ஆத்மி சொல்லலாம். ஆனா ஆம் ஆத்மி கட்சி தனியா வளர்ந்த கட்சி அல்ல.
அதற்கு முன்னாடி அண்ணா ஹசாரே பெரிய போராட்டம் நடத்தி லோக் ஆயுக்தா இதெல்லாம் பற்றியெல்லாம் பேசி பெரிய ஒரு திரள், அதுல இருந்து தான் காங்கிரஸோட வீழ்ச்சி பெருமளவுக்கு வடக்குலையும் தொடங்குச்சு. அந்த சூழ்நிலையில அதனோடு கூட இருந்த ஐயா கெஜ்ரிவால் அவர்கள் அந்த இங்க பாண்டிச்சேரியில் இருந்தாங்களே அந்த காவல்துறை, அந்தமா காவல்துறை கவர்னரா இருந்தாங்க, அவங்க பேரு, அவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா செயல்பட்டாங்க. அதனோடு விளைவா ஐயா கெஜ்ரிவால் அவர்கள் அந்த கட்சியை உண்டு பண்ணல. அண்ணா ஹசாரே அவர்கள் தயாரித்து வைத்திருந்த அந்த முன்னேற்பாடுகளோடு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அமைப்பில் இருந்து அப்படியே அந்த அமைப்பை அவர் விட்டுட்டாரு. அண்ணா ஹசாரே அதை தொடரல. அவர் வயசுல மூத்தவர், அவர் நின்று போனோன்னே அப்படியே அந்த மக்கள் கூட்டத்தை தன்னோட கொண்டு வந்து கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கினார். அப்ப இந்த 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 எந்த பின்புலம் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் வேற எந்த கட்சியும் எடுத்துங்க, பகுஜன் சமாஜ், எந்த கட்சியும், எல்லா கட்சியும் ஒரு கட்சியிலிருந்து உடைத்து கொண்டு வந்ததுதான். புதிதா எந்த கட்சியும் வரல. புதிதா அந்த ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசம் வந்தது. ஆனால் கிருஷ்ணராக பார்க்கப்பட்ட தேவுடு என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட NT ராமாராவ் அவர்கள் கடவுளாக கொண்டு கும்பிடப்பட்ட அவரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார். முழுக்க முழுக்க திரை பின்புலத்தை வச்சு வந்தது. இப்படிதான் எல்லா கட்சியும் வந்திருக்குது. நாம் தமிழர் போல ஒரு கோட்பாட்டை சொல்லி அந்த கோட்பாட்டை தொடர்ச்சியா பேசி அதை மக்களிடம் செலுத்தி மக்களை அரசியல் வயப்படுத்தி தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லி திராவிடம் எப்படி மாறுபடுதுன்னு பேசி இப்படி தொடர்ச்சியா பொது வெளியில 10 ஆண்டுகள் தீவிரமா பேசி உண்டான கட்சி, கோட்பாட்டை பேசி உண்டான கட்சி உலகத்துல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது. நீங்க வெரிஃபை பண்ணீங்க, நீங்க யார் வேணா சரி பாருங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி என்று தனக்கென சில ஒரு தனித்த ஒரு பண்புகளை வைத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல அரசியல் மேடையில, இதற்கு முன்னாடி எல்லா அரசியல் மேடைகளிலும் மேல பந்தல் போட்டிருப்பாங்க, கீழே இருக்கிறவங்களுக்குலாம் சேர் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பந்தல் இருக்காது. மேல 25 தலைவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, அவர்களே இவர்களே வட்டமே செயலாளரே இதெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தலைவர் பேரை சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிப்பாங்க. நீங்க இது இன்சிக்னிபிகண்டா சொல்லலாம். இதை மாற்றி அமைத்தது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியில ஒரே ஒரு அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம், இல்ல தமிழ் தாய்க்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஒரு வணக்கம் அப்படிதான் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. நாம் நேரடியாக சப்ஜெக்டுக்கு வருவாங்க. அப்போ யார் பேரையும் சொல்லி உயர்வு தேட முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு சால்வை போடக்கூடாது, போடவே மாட்டாங்க. விருப்பப்பட்டா புத்தகம் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதே போல நீங்க எந்த கட்சி கூட்டத்துக்கு போனாலும் சரி, நீங்க இந்த சால்வை போடுற கலாச்சாரத்தை பட்டாசு வெடிக்கக்கூடாது. இந்த இப்பெல்லாம் ஒரு இது மாதிரி சொல்லிட்டு பட்டு வெடிக்கிறாங்க, கலர் பேப்பர் படைக்கிறதுல அதை 2 பேர் வெடிச்சுட்டான் எங்க கூட்டத்துல தேர்தல். அப்போ நான் அந்த காணொலியை அண்ணனுக்கு அனுப்பினேன். நான் என்னன்னா இவ்வளவு பேர் வரவேற்றாங்கன்னு அனுப்புறேன். அண்ணா நகர்ல நடந்தது இந்த நிகழ்ச்சி. அண்ணா நகர் தொகுதி பொறுப்பாளர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. பெரிய அளவுல மக்கள் வரவேற்றாங்க. அங்க ஒரு ஆர்வ மிகுதியில அந்த கலர் இது சுருட்டு பட்டுன்னு வெடிக்கிறது, பிறந்தநாள் விழாக்கள்லாம் போடுறாங்க. அது 2 வெடிச்சுட்டாங்க. நான் இவர் நிகழ்ச்சியை வந்து அண்ணனுக்கு அனுப்புறதுக்காக இவ்வளவு பேர் வந்து பெருவாரியா மக்கள் நம்மளை வரவேற்றாங்கன்னு போட்டு அனுப்பிட்டேன். நம்மளை எப்படி சொல்ல, பரவாயில்லப்பா நல்லா தேர்தல் வேலை செஞ்சிருப்பாரு நான் நினைச்சிட்டு பதில் வந்திருக்கு. நான் பாக்குறேன் காணொலி தான், அவரும் தேர்தல் வேலை இருக்காரு. பார்த்தா திட்டுறாரு, என்ன ஏன்பா உனக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது, இவருக்கு பறை செஞ்சது, மக்கள் வரவேற்றது, இது எது எல்லாமே அவர் சொல்லல. ஏன்பா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வெடிக்கிறாங்களே, இதெல்லாம் நீ கேட்க என்ன நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு கேடுன்னு உனக்கு தெரியாதா? அப்படியே திட்டாரு. என்கிட்ட இப்ப கூட இருக்கு, என்னால காட்டும். நாம நல்லது நம்ம எதை பார்க்கிறோமோ அதை தாண்டி மாறி பார்க்கக்கூடிய, அப்போ அது சுற்றுச்சூழல் மேல பெரிய பாசம் உடையாது. அப்போ இதெல்லாம் எதுன்னா மக்கள் நலனை நோக்கி சிந்திக்கிறப்பாங்க. இப்போ மேடையில ஜனங்களுக்கு கூரை இல்லைன்னா நமக்கு கூரை இருக்கக்கூடாது. இப்ப இருக்கு பாருங்க, இப்ப எல்லா கட்சியும் போடுது, பாஜக அதிமுக உட்பட இப்ப கூரை இல்லாத மேடைகள் போடுறாங்க. நான் சொல்றேன் 2011 முன்னாடி அப்படி இருந்துதான் பாருங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கின நாள்ல இருந்து உள்ளரங்கம் வந்ததுன்னா, அதாவது மேடையில பேசுக்கு போறவர்களுக்கு உங்களுக்கு கூரை இருக்குன்னா, தலைக்கு மேல நிழல் இருக்குன்னா பார்வையாளருக்கு இருக்குன்னு அர்த்தம். பார்வையாளர்களுக்கு நிழல் இல்லைன்னா பேச்சாளர்கள் நிழல் வச்சுக்க கூடாது. இது விதி எங்க இதுல, எங்க கட்சியில. அப்ப இதை கொண்டாந்து சேர்த்தது எவ்வளவு பெரிய அரசியல் மாண்பு. எங்களுக்கு மாலை போடாதீங்க, எங்களுக்கு வந்து சால்வை போடாதீங்கன்னு சொல்றது பெரிய மாண்பு தானே. இது போல அவர்களே இவர்களின் மேடையில் யாரும் திருப்திப்படுத்த பேச, செய்தியை சொல்லு. உன்னை யார் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக மக்கள் வரல, செய்தியை கேட்க தான் வந்திருக்கான். நீ அவனுக்கு டேக்கவே என்ன, வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்தி கொடுக்குற, என்ன அரசியல் செய்தி கொடுக்குற, இதைத்தான் நீ பார்க்கணும்னு சொல்ற ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் இப்ப சொல்றாங்க. வீர வணக்கம் செலுத்துறாங்களே, நீங்க நான் சொல்றேன், நீங்க சரி பார்த்துங்க. 2011 முன்னாடி யாருன்னா அஞ்சலி செலுத்தினாங்களா, வீர வணக்கம் செலுத்தினான்னு பாருங்க. அஞ்சலி செலுத்தி இருப்பாங்க.
முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி அப்படின்னு போடுவாங்க. இப்ப வீர வணக்கம் சொல்றாங்க. இப்ப எல்லா கட்சியும் பாஜகவே வீர வணக்கம் சொல்லுது நான் பாக்குறேன். அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல் மாற்றம். இது என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படி அல்ல. இங்க இருந்தே மாற்றம் செய்யணும். அப்ப இந்த கட்சி எப்படி மாறி இருக்குது, எப்படி அது நகருது, கோட்பாடுகள். அப்ப இப்படி எல்லாம் சொல்லி 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 பிள்ளைகளை உருவாக்குன ஒரு தலைவனான அப்படிதான் இந்த கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சியில சில குறைபாடுகள் இருக்கு. அது சரி செய்யப்படும். கூட்டம் அதிகமாகும் போது, நிறைய தொண்டர்கள் உள்ள வரும்போது, நிறைய தம்பிகள் உள்ள வரும்போது, உறுப்பினர்கள் அதிகமாகும் போது அதற்கு ஒழுங்குபடுத்துறது சில சிக்கல் வருது. ஆனா எப்பொழுதும் அதை ஒழுங்குபடுத்தும் நேரத்துக்கு எத்தனையோ மேடைகள் நீங்க எல்லாரும் நானும் அரசியல் பார்த்தல எல்லா தலைவர்களும் கூட்டம் ஆரம்பிச்சு பிறகுதான் வருவாங்க. எத்தனையோ தடவை நான் பார்த்திருக்கேன். அண்ணன் வந்து உட்கார்ந்து இருப்பார் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பற்றமா வேணாவாடா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு காருக்குள்ள உட்கார்ந்து இருப்பார். இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் வரணும்னு வந்துட்டேன்னு அவங்க வந்தோன்னு பேசிடலான்னு. ஏன்னா அவர் கடைசியில் தான் பேச போறாரு. எவ்வளவு நேரம் உள்ள நான் பரவாயில்ல நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் நாங்க நினைப்போம். அவர் வந்து உட்கார்ந்துட்டா சரியா இருக்காது முன்னவேன்ட்டு. அப்படிலாம் முன்னவே வந்துடுவார். முன்கூட்டியே வந்து உட்கார்ந்துப்பாரு. நான் அரசியல் தலைவர்னா எல்லாரும் வந்த பிறகுதான் வருவேன். பாதி பேர் பேசிட்டு இருக்கும்போது வந்தோன்னு பேச்சை நிறுத்திடணும். அவர் கடைசியா வந்தோன்னு பேசிட்டு போயினே இருப்பார். அப்படிலாம் ஒரு பொழுதும் கிடையாது. ஆனா எல்லா கட்சியிலும் தான் நடக்கும். அதை என்கேஜ் பண்றதுக்காகவே பெரிய தலைவர்கள் வந்து பேசுற வரைக்கும் காத்து வைக்கிறதுக்காகவே சுவாரஸ்யம் என்று பேசல ஆபாசமா பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆட்களை போல பேச வைப்பாங்க. ஆபாச நடனங்கள் ஆட வைப்பாங்க. சினிமா பாட்டுக்கு நீங்க பாருங்க, இந்த தேர்தல் வரைக்கும் கூட சினிமா பாடல்களுக்கு பெண்கள் நடனம் ஆடுறதை நம்ம பார்க்கறோம். நாம் தமிழர் கட்சியில் அப்படி எப்படின்னா ஒரு நடனம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. ஒரு பறையிசை நடனம் இல்லை, ஒரு தனி நபர் எந்த இசைக்கருவியும் இல்லாமல் கொள்கைகளை பற்றி, கோட்பாடுகளை பற்றி, பொதுவான அரசியல் பற்றி, மக்களுக்கு நடக்கிற நன்மை தீமைகளை பற்றி பாடுவார். சாதாரணமாக பாடுவார். எந்த இசைக்கருவி அதெல்லாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகள்லேருந்து மாறி இருக்குது. இதை பார்க்கிற தம்பிகளுக்கு இவ்வளவு பகட்டு தேவையில்லை. அப்போ இன்னொரு நலனும் கிடைக்குதால ஒரு கட்சி கூட்டம் நடத்த இவ்வளவு பெரிய தொகை தேவையில்லை. ரொம்ப எளிமையா முடிஞ்சு போகுது. கூரை போட தேவையில்லை. பின்னாடி ஒரு மேடை போட்டா போதும், பின்னாடி ஒரு பதாக வச்சா போதும், வெறும் இருக்க போட்டா போதும், பேசுறதுக்கு ஒலி அமைப்பு இருந்தால் இதை தாண்டி வேற எதுவுமே தேவை. எளிமையாகவும் ஆயிடுது. தம்பிகளோட பணம் இல்லை கட்சியோட பணம் வீணா செலவாகுது. ஆனா நீங்க மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட்டு ஜாலரன்வாங்க, டிசைனாக கட்டி தொங்கிட்டு மேலே கூரை போட்டு 2 பக்கம் வழியை மறித்து லைட்டு போட்டு ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டியாந்து உட்கார வச்சு இப்படி பல வேலைகள் செய்வாங்க. அப்போ இதுல இருந்து எல்லாம் நாம் தமிழர் கட்சி மாறுபடுது. இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணிருக்குன்னா அண்ணன் தான் அவர் தனிப்பட்ட முறையில் அதை யோசித்தது, அதை வடிவமைத்தது. அவரும் வந்து இதே அரசியலோட இந்த முறைமைகள் எல்லாம் இல்லாமல் கூட ஒரு அரசியல் கட்சியை இயக்கி இருக்கலாம். அப்படி கூட கொண்டு போயிருக்கலாம். இதே மாதிரி மேடை போட்டுங்க, இதே மாதிரி சால்வை போட்டுங்க, இதே மாதிரி அவர்களை இவர்களை சொல்லுங்க, ஆனா தமிழ் தேசியம் பேசுவோம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறை பண்றாரு பார்த்தீங்களா. இப்போ அந்த விதத்துல எல்லாவற்றிலும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றி சிந்தித்திருக்கிறார். அது அவருடைய மொழியோ இல்லை கூட்டு மொழியோ அது எப்படி இருந்தாலும் இந்த கருத்துக்கள், இந்த செயல் திட்டங்கள் மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத செயல் திட்டம். அதை நான் வந்து சிறப்பாக நான்லாம் கட்சிக்குள்ள வரதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணம். மற்ற எல்லாவற்றையும் தாண்டி கட்சிக்குள்ள இதெல்லாம் அப்போ இப்படி ஒரு ஒழுங்கோட, ஒரு அழகோட, ஒரு நேர்மையோட ஜெயிக்குது தோக்குது, வேலை செஞ்சா கூட ஒரு நல்ல கட்சிக்கு வேலை செஞ்சோன்னு ஒரு திருப்தி நிறைவு வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கட்சிக்குள்ள நாங்களாம். அப்படி பார்க்கும்போது மற்ற எந்த கட்சியும் விட வரலாற்று அடிப்படையிலும் அது தோன்றிய விதத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி முழுக்க ஒரு வித்தியாசமான கட்சி தான் நான் பார்க்கிறேன். நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் அவர்களின் இயல்பான பண்புகளை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.